மல்வான ரமுட்டான் இந்த சீசனுக்கு கட்டும் வீடியோ வைரலாக கிடக்குது. எல்லாருமே மல்வானைக்கு போயிட்டு ரமுட்டான் ஆஞ்சி அதை சாப்பிட்டு வீடியோ கண்டென்ட்டா வேற லெவல்ல இருக்கு. நம்ம வந்து மல்வானைக்கு போற அளவுக்குலாம் ஏலாது, என்ன ரொம்ப தூரத்துல இருக்கு, போறதுக்குரிய பாசிபிளும் இல்லை. ஸோ அதனால இப்ப ரம்முட்டான் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே பரக்கத்தா மலிவா வந்துட்டு. ஸோ இப்ப நம்ம காத்தாங்குடியில நம்முடைய ஏரியாவிலேயே வந்து ரம்முட்டான் எல்லாம் எக்கச்சக்கமா குமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரம்முட்டான தான் இப்ப நம்ம பார்க்கணும். பாத்தீங்கன்னா ரம்முட்டான் மரத்துல போய் ஆஞ்சி கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி அவங்களே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதுலயே நாம ஆஞ்சி ரம்முட்டானை சாப்பிடுக்கலாம். சொல்லிட்டு தான் ஆயிரன் ஏற்கனவே பே பண்ணி வேற இருக்கேன். சரியா, உண்மையிலேயே நாம இப்படி ரம்முட்டானை ஆஞ்சி சாப்பிடலாம். ஸோ இது இல்லை விஷயம், ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ரம்முட்டான், அதே போல வந்து மங்கூஸ், அதே போல தூரியம்பழம், இதுதான் இப்போ சீசன். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம். அடுத்த வாங்க நம்ம மங்குஸ்தான் பழத்தை பார்ப்போம். அடுத்த வந்து மங்குஸ்தான் இப்போ சீசன் இருக்குது. இப்போ மங்குஸ்தான்ல வந்து எங்க ஊர்ல இதை மங்குஸ்தான் சொல்லுவாங்க, அநேகமா எல்லா இடத்துலயும் மங்குஸ்தான் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட நாட்டுல அல்லது உங்களோட ஊர்களில் வேற ஏதாவது பேர் இருந்தா அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மங்குஸ்தான் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மங்குஸ்தானுக்குள்ள வந்து வெள்ளையா சுளைகள் இருக்கும். அந்த சுளையை தான் நம்ம சாப்பிட்றது. அந்த சுளையில இதுக்குள்ள எத்தனை சுளை இருக்குது, எப்படி இருக்குங்கிறத வந்து நமக்கு உடைச்சு பார்க்காமலே நம்ம பார்த்து கொள்ளலாம். அது எப்படி என்று சொன்னா, இந்த மங்குஸ்தான்ல பாருங்க, இந்த பின்னுக்கு இப்படி ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குதோ, எத்தனை இதழ்கள் இதில் இருக்குதோ அதே மாதிரியே உள்ளுக்கு இருக்கும். ஸோ நான் ஒரு மங்குஸ்தானை உடைச்சு காட்டுறேன் பாருங்க. ரைட், இங்க பாருங்க. இப்ப இந்த இதழ்கள்ல வந்து எத்தனை சுளைகள் இருக்கு, 1 2 3 4 5 6, அது மாதிரி 1 2 3 4 5 6 சுளைகள் இருக்கு. இது அநேகமான ஆட்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். ஸோ தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியல அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து வந்து தூரியம்பழம். இந்த தூரியம்பழம் வந்து இப்ப சீசன்ல இருக்குது. ஸோ இது அநேகமாக நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. என்னச்சுன்னா இதோட வாசம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஸோ அந்த வாசத்தினால சாப்பிட மாட்டாங்க. சிலர் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த தூரியம்பழம் இதுவும் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ இது சப்ஜெக்ட் வந்து நீங்க விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது போல இந்த மாதிரி சீசனுக்குரிய பழங்களை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது வித்தியாசமான தன்மைகள் அல்லது பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றோம்.